ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயஸ் எடிட்ஸ். பாஸ்தாவை விதவிதமாக செஞ்சு பார்த்துருப்போம். இந்த மாதிரி மசாலா வச்சு பாஸ்தா என்றைக்கும் செஞ்சது இல்லை. இந்த பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு வெங்காயம், பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம், 2 குச்சி கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1.5 ஸ்பூன் காரப்பொடி, ஒரு மேகி மசாலா, தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு. இப்போ ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இங்கே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போது இதுக்கு 2 ட்ராப் அளவு எண்ணெய் விட்டு பாஸ்தா வேகிற வரைக்கும் நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, இது ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரணுன்னு தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். நம்ம பாஸ்தாவை விதவிதமாக செஞ்சுருப்போம். ஆனால் இந்த விதம் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய வாட்டி நம்ம பாஸ்தாவை செஞ்சப்போ வயிறொப்பி சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஏன்னா அது அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த மாதிரி காரமாக சாரமாக செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது 5 to 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இது இப்போ வெந்ததும் நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். தண்ணியை செப்பரேட்டாக எடுத்துடலாம். இதை ஸ்ட்ரெயின் பண்ணதும் நம்ம பச்சை தண்ணி ஒரு சொம்பு அளவுக்கு அது மேலே போடலாம். அப்போ தான் அது ஸ்டிக்கியாக இல்லாமல் சாஃப்டாக உதிரியாக வரும் நம்மளுக்கு. இந்த ப்ரொசீஜர் ஆன பின்னாடி செகண்ட் ப்ரொசீஜர் பண்ணணும். அதுக்கு கடாயை ஹீட் பண்ணிக்கணும். கடாயை ஹீட் பண்ண உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் பொடுசாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா ஆட் பண்ணி அதை தாளிச்சிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இதுக்கு நம்ம ஸ்பைசஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி காரப்பொடி, மஞ்சப்பொடி, அது கூடவே மேகி மசாலா. இந்த ரெசிப்பியில் மேகி மசாலா தான் இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இந்த காரப்பொடியும் மஞ்சப்பொடியும் 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில், அதுக்கப்புறமா மேகி மசாலாவை போடுங்க. இது 2 பேருக்கானது. இதே அளவோட 2 பேருக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். 4 பேருக்கு செய்கிறதா இருந்தால் இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும். மசாலாவில் இருந்த ரா ஸ்மெல்லாம் போன பிறகு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எங்கேயும் சால்ட் போடாததுனால இந்த ஸ்டேஜில் சால்ட் போட்டுக்கோங்க. டொமேட்டோவும் வேகும். உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு விசிட் கொடுங்க. அதில் நிறைய ரெசிபீஸும் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வ்ளாக்ஸும் எடுத்துருக்கிறேன். பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இப்போது டொமேட்டோ வெந்ததும் நம்ம வெந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாஸ்தா ஆட் பண்ணுறது மட்டும் இல்லை முக்கியம். இப்போ தான் இருக்குது மெயின் பிக்சர். பாஸ்தாவும் அந்த மசாலாவும் ஒன்றா சேரணும். நம்ம எப்படி தாளிச்ச சாப்பாடை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பாஸ்தாவும் ஒடியக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும், பட்டும் படாமல்.
இந்த அளவுக்கு மிக்ஸ் கொடுத்த பிறகு நம்ம பாஸ்தாவோட கலரை பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. இப்போ சொல்லுங்கள், இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணணுமா வேணாமான்னு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக உங்கள் டைமை நம்மளுக்கு செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.